வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து டேஸ்ட்டுக்கு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. அதில் இப்போது நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். ரொம்பையும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது வதங்க தேவையில்லை. கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். இந்த மாதிரி வந்தாலே போதும். ஏன்னா நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். இப்போது நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 2 குட்டி தக்காளி, அதை சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 1 சேர்த்தாலே போதும். ஏன்னா நம்ம இதில் புளியும் ஆட் பண்ணுறோம். அதனால் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வர்றதுக்காக. லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க. தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக வதங்க தொடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை மணம் எல்லாமே போகிற அளவுக்கு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குற நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்குவோம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க விடுங்க. அப்போனா தான் அந்த மசாலாவோட மணம் நல்லா போகும். நம்ம ஆயில் அதிகமாகவே சேர்க்கலை, குறைவாக தான் சேர்த்துருக்கோம். இல்லைன்னா நம்ம இப்போ இது வதங்கும்போது ஆயில் மேலே நம்மளுக்கு ஆயில் தெளிஞ்சு வரும். நம்ம ஆயில் குறைவாக சேர்த்துருக்கிறதுனால தான் இந்த கண்டிஷனில் இருக்குது. அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தேங்காய், 2 பல் பூண்டு, ஒரு 3 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட நான் தேவைக்கேற்ப புளி சேர்த்துக்கிறேன். அரைச்சி எடுத்ததை இந்த மசாலா நல்லா மணம் போயிடுச்சு. அதில் நம்ம இப்போது சேர்த்துக்க போகிறோம். மசாலாவோட மணமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காவை வறுத்து சேர்க்கலை, பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பச்சையாக இருக்கிறதுனால நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து அது நல்லா குக் ஆகணும். அப்போனா தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து நம்ம சேர்த்துருக்க ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு இதை டைம் எடுத்து நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் இதை குக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம வைக்க போகிற கிரேவியோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். இப்போது நான் காய்கறி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், இன்றைக்கி இந்த 4 காய்கறி எடுத்திருக்கேன். அதை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த காய்கறி இல்லாமல் எக்ஸ்ட்ரா காய்கறிகள் இதை சேர்க்கணுன்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமும் வராது. இப்போ இந்த மசாலாவில் நம்ம இந்த காய்கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த காய்கறியுமே அந்த மசாலாவில் நல்லா குக் ஆகணும். நல்லா கிண்டி விடுங்க. இதுவுமே கொதித்து அந்த ஆயில் நமக்கு வெளியே வரணும். இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ நம்ம பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தால் நம்ம வதக்கிற டைமு திரும்ப நம்ம கொதிக்க விடுற டைம் எல்லாம் ஓகேவாக இருக்கும். இதில் நம்ம டக்குன்னு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி குக்கரில் வைக்கிறதுனால தான் நம்ம குக்கரில் விசில் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா மசாலாவோட பச்சை மணம் எதுவுமே இருக்காது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை நல்லா கொதிக்கட்டும். அடியில் பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி, அதாவது கிரேவி நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கணும்.
தண்ணி சேர்த்துட்டு இதில் உப்பு கரெக்டாக இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். எப்போவுமே நம்ம தண்ணி சேர்த்துட்டு உடனே விசில் போடாதீங்க, மூடி வைக்காதீங்க. அது ஒரு கொதி வரட்டும், வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு 2 விசில் வேணும் இல்லை 3 விசில் வேணும் அப்படின்னா அந்தளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால நம்ம 3 விசில் வச்சாலும் காய்கறி வந்து உடஞ்சி போகாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், இதில் ஒரு 2 தண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த குக்கரில் இருக்கிற அந்த கிரேவியை நம்ம இந்த பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். எப்போயுமே இப்போ குக்கர்லேயே நீங்கள் வைக்கிறதா இருந்தால் தனியாக இதை எடுத்து அப்படியே அந்த குக்கரில் நீங்கள் ஊற்றிடலாம். ஆனால் நான் இப்போ குக்கர்லேருந்து மாற்றணுங்கிறதுக்காக வேண்டி இதில் நான் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம இப்படி ஊற்றுறதுனால லாஸ்ட்டில் இந்த மசாலா மணம் எதுவும் இருந்துச்சுன்னா அது நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம தாளித்து ஊற்றுறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறுபடியும் இதே மாதிரி கிரேவி செஞ்சு தர சொல்லுவாங்க. இதில் நம்ம காய்கறி மட்டும் இல்லாமல் அதாவது பட்டாணி, சுண்டல் அந்த மாதிரி இதில் சேர்த்துக்கிட்டோம்னாலுமே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.